பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நானும் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் சோதரம் என்னுடைய பலத்தினால் நான் எல்லாவற்றையும் செய்து விடுவேன், அல்லாவிட்டால் என்னுடைய ஆழ்பலத்தினால், அல்லாவிட்டால் என்னை சுற்றி இருக்கிறவர்களினால் ஏதோ ஒரு காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவி இருந்தால் மாத்திரமே, தேவனுடைய கிருபை இருந்தால் மாத்திரமே நம்மை சோதரம் தேவ சமூகத்திலே பலம் உள்ளவர்களாய், அல்லாவிட்டால் காரிய சித்தி உள்ளவர்களாய் காட்ட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, வேதாகமத்தின் ஒரு மனிதரை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இவர் அநேக பராக்கிரமங்களை செய்தவர். சோதரம் இவர் திம்னாக்கு போகிற வழியில ஒரு இளம் சிங்கத்தை தன்னை தாக்க வந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கினால், அதனால் வெறும் கைகளினாலே அந்த சிங்கத்தை கிழித்து கொண்டவர். சோதரம் தன்னுடைய விடுகதையை விடையறிந்த பெலிசியர்களுக்கு பதிலாக அஸ்கலோனுக்கு சென்று 300 பேரை கொண்டு அவருடைய ஆடைகளை எடுத்து வந்து கொடுத்தார். அதன் பிறகு ஒரு 300 நடிகளை பிடித்து அவற்றின் வாள்களை 2 கட்டி தீப்பந்தங்களை இணைத்து வயல்களுக்கு விட்டார். இதனால் தானியங்கள், திராட்சை தோட்டங்கள், ஒலிவ தோட்டங்களை எரித்தார். பல பெலிசியர்களை இவர் கொண்டார். காரணம், இவருடைய மனைவியும் இவருடைய மாமனாரையும் எரித்ததினால் சிம்சோன் பெலிசியர் மேலே மிகுந்த கோபம் கொண்டார். அது மாத்திரமல்ல, யூதர்கள் அவரை கட்டி பெலிசியரிடத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கினதினால் ஒரு கழுதையினுடைய புதிய தாடை எலும்பை எடுத்துக்கொண்டு 1000 பெலிஸ்தியர்களை இவர் சோதரம் கொன்று போட்டார். அதோடு கூட சோதரம் இவர் காசா நகரத்தின் வாசல் கதவுகளை, நிலைக்கால்களை, தாழ்பாள்களை வரை பெயர்த்தெடுத்து எப்ரோனுக்கு எதிராயில் உள்ள மலைக்கு உச்சி வரை சுமந்து சென்றவர். இப்படி அநேக பராக்கிரமங்களை செய்தவர். தெளிலால் என்று சொல்லுகிற ஒரு ஸ்திரீயின் பாசம் தன்னுடைய பலத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தின போது பெலிஸ்தியர்கள் இவரை பிடித்து இவருடைய தலையை சிரைத்து இவரை பலவீனப்படுத்தி இவருடைய கண்களை பிடுங்கி சோதரம் இதோ அவர்களுடைய ஆலயத்திலே வந்து சோதரன் இவரை வித்தை காட்டுவதற்காக, இல்லாவிட்டால் வேடிக்கை காட்டுவதற்காக வைத்த பொழுது அந்த ஆலயத்தை தாங்குகிற 2 பெரிய தூண்களை பிடித்து கொண்டு தேவனிடத்தில், ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினையும் என்று சொல்லுகிறார். இதுவரை பலத்தினாலே தன்னுடைய பலத்தை நம்பி இருந்தவர், இதுவரை தன்னுடைய பலத்தினால் இவ்வளத்தனையும் செய்தவர், இப்பொழுது பலமிழந்து நின்ற பொழுது தேவனுடைய ஆவியை இழுத்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் அந்த 2 தூண்களையும் பிடித்து இழுத்த பொழுது ஏறத்தாழ 3000 பெலிஸ்தியர்களை ஒரே நாளில் கொண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையை பாருங்கள், தேவ ஆவியினாலே சோதரம் சிம்சோன் தன் வாழ்நாளில் செய்யாத பராக்கிரமத்தை அவர் செய்து முடித்தார் என்பதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வேறு விதமாக பேச முடியும். ஆனால் வேதம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது, சிம்சோனுடைய பலத்தினால் செய்ய முடியாததை தேவனுடைய ஆவி செய்து முடித்தது. இந்த நாளின் காலை வேளையிலும் நானும் உங்களோடு கூட அவ்விதமாக தான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியை நம்பி நிற்கிற பிள்ளைகள், தேவனுடைய ஆவியினால் சோதரம் பராக்கிரமத்தை செய்ய விரும்புகிறவர்கள், தேவனுடைய ஆவியினால் பெரிய காரியங்களை சாதிக்க விரும்புகிறவர்கள், அது தேவ ஆவியினால் மாத்திரமே நடக்கும் என்பதை நம்பி எப்பொழுது தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுது அவர் நமக்கு அதை செய்து முடிக்கிறார். எனவே அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
அதிகமாக எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தேவனுடைய கிருபையும் மகிமையும் தயவுள்ள கரமும் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, உம்முடைய ஆவி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட ஆண்டவரே, உம்முடைய ஆவி எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் எங்களோடு கூட வர, உம்முடைய ஆவி எல்லா சூழ்நிலையிலும் எங்களை ஆசீர்வதிக்க என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சதா காலங்களும் அரசாளுகிற எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களுக்கு தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.